அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹலகல் ஹல்க பிஇல்மிஹி, படைப்புகளை படைத்தான் அவனுடைய அறிவின்படி. வதரப லஹும் ஆஜாலா, அந்த படைப்புகளுக்கு வகத்தர லஹும் அக்தாரா, அந்த படைப்புகளுக்கு அவன் தக்தீர்களை விதிகளை நிர்ணயித்தான், யாருக்கு என்னென்னு. வதரப லஹும் ஆஜாலா, அவர்களுக்கு அல்லாஹு தஆலா தவணைகளை முடிவு செய்தான். அடுத்து பாருங்க, வலம் யக்ஃப அலைஹி ஷைஉன் قبل أن يخلقهم وعلم ما هم عاملون قبل أن يخلقهم. திரும்ப வாங்க. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைப்புகளுக்கு தவணைகளை காலங்களை நிர்ணயம் செய்திருக்கிறான். அப்போ எந்த காலத்தில் எது நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகிறானோ அது மட்டும்தான் நடக்கும். நம்ம என்னதான் முயற்சி செஞ்சாலும் சரி அந்த தவணைக்கு முன்னாடி நமக்கு கிடைக்காதுங்க. புரியுதா? நம்ம எவ்வளவுதான் அதை தட்டி கழிக்க நினைச்சாலும் சரி அல்லாஹ் நாடாம முடியாது. அடுத்து இமாம் சொல்லும்போது சொல்றாங்க, ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்களை தான் அவங்க நமக்கு சொல்லிட்டு வராங்க. அல்லாஹுடைய இல்முல, ரப்புடைய இல்முகள்ல வலம் யக்ஃப அலைஹி ஷைஉன் قبل أن يخلقهم, நம்ம என்னென்ன செய்ய போறோங்கிறது நம்மளை படைப்பதற்கு முன்பே அல்லாஹ்க்கு தெரியுங்க. இவன் தொழுவானா தொழ மாட்டானா, இவன் மூமினா இருப்பானா காஃபிரா இருப்பானா, இவன் உண்மையான முஹ்லிஸா இருப்பானா முனாஃபிகா இருப்பானா, எல்லாம் அல்லாஹ்க்கு தெரியுங்க. நம்முடைய செயல்களில் எந்த ஒரு செயலும் அல்லாஹ்வுக்கு மறைந்ததல்ல, அந்த செயலை நாம் செய்வதற்கு முன்பே. புரியுதா இல்லையா? விளங்கலை. அதாவது இப்போ உங்கள் புள்ள இருக்கான்ல, அவன் ஏதாவது ஒன்று செஞ்சாதானே அவன் இதை செஞ்சான்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். செய்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னு வச்சுங்க, அவன் என்ன பண்ணுவான், ரொம்ப தெரிஞ்சிச்சு அவனுக்கு, நான் தான் செய்யவே இல்லை, உனக்கு எப்படி தெரிஞ்சுமா? அல்லாஹ்வுடைய இல்மு அப்படி கிடையாது. நாம் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பே அந்த காரியத்தை இதை தான் மனுஷன் செய்வாங்கிறது அல்லாஹ்க்கு தெரியுங்க. அவனுடைய இல்மு இருக்குதம்மா, இது புதிய புதிய இல்மு கிடையாது. எப்படி புதிய புதிய இல்முன்னு சொன்னால், ஒன்று நடந்ததுக்கு பிறகு இப்போ மழை பெஞ்சிச்சு, ஆமாம் மழை பெஞ்சுன்னு தெரிஞ்சுக்கிறது, காற்று அடிச்சிச்சின்னு தெரிஞ்சுக்கிறது. இது புதிதாக சம்பவங்கள் நிகழ நிகழ நமக்கு ஏற்படக்கூடிய அறிவுடைய முன்னேற்றம், அறிவுடைய மாற்றம். அல்லாஹுடைய அறிவு அப்படி கிடையாதுமா. புரியுதா? இப்போ நம்ம ஒரு செயலை செய்கிறோமா, செயலை செய்பவர்கள் நாம், ஆனால் அந்த செயலை படைக்கிறது யாரு? அல்லாஹ். ஏன்னா அவனுடைய ஆட்சியில் அவன் படைக்காத ஒன்று நடக்காது. நீங்கள் நல்லது செஞ்சாலும் சரி கெட்டது செஞ்சாலும் சரி செயலை செய்பவர் தான் நீங்கள், ஆனால் அந்த செயலை படைப்பவர் யாரு? அல்லாஹ் தான். மனிதர்களையும் படைத்தான், மனிதர்களின் அமல்களையும் அல்லாஹ் தான் படைத்தான். புரியுதா? முக்கியமான குர்ஆன் வசனம் எழுதி கொள்ளுங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மக்களை பார்த்து சொல்லும்போது அவங்க சொல்றாங்க, சூரா அஸ்-சாஃபாத் 37வது அத்தியாயம் 96வது வசனம், வல்லாஹு ஹலகக்கும் வமா தஅமலூன். தன்னுடைய இணை வைக்கக்கூடிய மக்களை பார்த்து இப்ராஹிம் நபி சொல்றாங்க, மக்களே உங்களையும் அல்லாஹ் தான் படைத்தான், உங்களது செயலையும் அல்லாஹ் தான் படைத்தான். உங்களையும் அல்லாஹ் தான் படைத்தான், உங்களுடைய செயலையும் அல்லாஹ் தான் படைக்கின்றான். அப்போ நீங்கள் செய்கிற செயல் நல்ல செயலாக இருந்தாலும் சரி கெட்ட செயலாக இருந்தாலும் சரி செய்பவர் தான் நீங்கள். அந்த செயலை இந்த உலகத்தில் உருவாக்குவது படைப்பது யாரு? அல்லாஹ் தான். புரிஞ்சுச்சா? அப்போ அல்லாஹ் படைப்பதில் எந்த தவறும் இல்லை, அந்த செயலை மனிதன் செய்வதில் தான் தவறு இருக்கிறது. கவனிங்க. அப்போ ஒரு மனிதன் ஒரு செயலை செய்கிறான், ஆனால் அந்த செயலை படைக்கிறது யாரு? அல்லாஹ். அப்படி அவன் படைப்பதற்கு முன்பும் அவனுக்கு அந்த செயல் தெரிந்த ஒன்றுதான். படைப்புகளை அவன் படைப்பதற்கு முன்பே ஒவ்வொரு படைப்பும் என்னென்ன செய்வார்கள் என்பதை அவன் அறிந்திருக்கிறான். புரிஞ்சுச்சிங்களா இல்லையா? நம்மளை படைக்கிறதுக்கு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியுமா அல்லாஹ் நம்மளை பற்றி திட்டம் போட்டிருப்பான்? சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்மளை அல்லாஹ் படைச்சிருக்கான்லம்மா, இப்போ இந்த காலத்தில் படைச்சிருக்கிறானே, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அல்லாஹ் திட்டம் போட்டிருப்பான்? நம்மளால் எண்ணி பார்க்க முடியுமா? நம்முடைய கற்பனையால் எண்ணி பார்க்க முடியாது. அப்போவே அல்லாஹ் முடிவு பண்ணிட்டான். எப்படி? இத்தனை 1000 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வருஷத்தில் இப்படிலாம் மனிதர்கள் வருவாங்க. புரியுதா? அவங்க என்னென்னலாம் செய்வாங்க, இதெல்லாம் படிப்பாங்க. இதெல்லாம் முன்னாடியே அல்லாஹு தஆலா அவன் அறிந்து நம்ம பிறப்பதற்கு முன்பே, இந்த உலகத்தில் நம்ம வர்றதுக்கு முன்பே அல்லாஹு தஆலாவிற்கு எல்லாமே தெரியும். நம்ம எப்போ பிறப்போம்,
எந்த ஊரில் பிறப்போம், பிறந்து எவ்வளோ வருஷம் வாழுவோம், எப்போ மௌத்தா போவோம், வாழும் பொழுது என்னென்ன செய்வோம், எல்லா சேட்டையாக இருந்தாலும் சரி நல்ல காரியங்களாக இருந்தாலும் சரி நம்ம செய்வதற்கு முன்பே நம்ம அல்லாஹ்வுக்கு எல்லாமே தெரியும். புரியுதா? நம்ம செஞ்சதுக்கு பிறகுதான் அவனுக்கு தெரியணுங்கிற பலவீனம் அவனுக்கு கிடையாது. நமக்கு அப்படியா? நமக்கு எப்போமா செய்ய தெரிய வரும்? ஒரு செயல் நடந்ததுக்கு பிறகு நிகழ்ந்ததுக்கு பிறகுதான் நமக்கு தெரிய வரும். அல்லாஹ்க்கு அப்படி கிடையாது. அல்லாஹு தஆலா வ அமரஹும் பித்தாஅத்திஹி வ நஹாஹும் அன் மஅசியத்திஹி. அப்போ உடனே உங்களுக்கு ஒரு யோசனை வரும், அப்பா எல்லாமே அல்லாஹ்க்கு தெரியும், எல்லாமே அல்லாஹ் தான் படைக்கிறான், அப்போ ஏங்க நம்ம அமல் செஞ்சுக்கிட்டு பேசாமல் அல்லாஹ்னு படுத்து தூங்கிடும்? இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் இந்த அகீதா கிளாஸுக்கு நாங்கள் எதுக்கு வந்திருக்கணும், அல்லாஹ்னு தூங்கிட்டு இருந்திருக்கோம். சில பேர் இப்படி தான் யோசிப்பாங்க. இல்லை, அல்லாஹு தாலாவுக்கு எல்லாமே தெரியும். அந்த இல்மின் அடிப்படையிலே அல்லாஹு தாலா அவன் சொர்க்க நரகத்தை கொடுத்து விடுவது கிடையாது. அவனுக்கு எது தெரிஞ்சிச்சோ அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடியார்களுடைய செயல்கள் மூலமாக நிகழ்த்துகிறான். அந்த செயலுக்கு அல்லாஹ் வாக்களிக்கிறான் சொர்க்கத்தை, அந்த செயலுக்கு அல்லாஹு தஆலா எச்சரிக்கிறான் நரகத்தை. அந்த செயல் நல்ல செயலாக இருந்தால் சொர்க்கம், தீமையாக இருந்தால் நரகம். அப்போ இதுதான் இமாம் அடுத்து சொல்கிறாங்க, வ அமரஹும் பித்தாஅத்திஹி வ நஹாஹும் அன் மஅசியத்திஹி. படைப்புகளுக்கு அல்லாஹு தஆலா கட்டளையிட்டான், படைப்புகள் அவனுக்கு கீழ்ப்படிந்து கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று. அந்த படைப்புகளை அல்லாஹு தஆலா தடுத்தான், அவர்கள் அவனுக்கு மாறு செய்வதிலிருந்து. கவனிங்க, புரியுதா இல்லையா? அல்லாஹ்வுக்கு எல்லாமே தெரியும், நம்ம என்ன செய்வோன்னு தெரியும். ஆனால் அந்த அல்லாஹ்வுடைய இல்மின்படி அல்லாஹ் சொர்க்க நரகத்தை வாக்களித்திருக்கிறானா, அல்லது நம்முடைய செயலின் மீது அல்லாஹ் சொர்க்க நரகத்தை வாக்களித்திருக்கிறானா? நம்முடைய செயலின் மீது. அப்போ அதனால அல்லாஹு தஆலா நமக்கு கட்டளையிட்டிருக்கிறான், அடியானே நீ நல்லது செய்யி, அதுக்கு நான் சொர்க்கம் தருவேன், நீ பாவம் செய்யாத, அதுக்கு உனக்கு தண்டனை இருக்கிறது. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தக்தீரில் எல்லாத்தையும் முடிவு செஞ்சிருந்தாலும் அந்த தக்தீரை நமக்கு சொல்லி இருக்கிறானா? தக்தீரில் உள்ளது நமக்கு தெரியுமாமா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? ரப்பு சொல்கிறான் நம்ம செய்யணும், ரப்பு தடுக்கிறான் நம்ம செய்யக்கூடாது, அப்படின்னு நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். இதுதான் நல்லவங்களுக்கு உண்டான அடையாளம். கெட்டவர்கள் இருக்காங்கல்ல, பாவிகள், அவங்க என்ன தெரியுமா செய்வாங்க? நாங்கள்லாம் நரகத்துக்கு தாங்க போவோம், எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க, என்ன நாங்கள்லாம் நரகத்துக்கு தான் போவோம். இந்த தொழுகாதவங்களுக்கு சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், எங்க எல்லாருமே சொர்க்கத்துக்கு போயிட்டால் சில பேர் நரகத்துக்கு போக வேணாமா, நரகத்துக்கு சில பேர் இருக்கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் சில பேர் இருக்காங்க, உங்களை யாருங்க தொழுக வச்சது, நீங்கள் அல்லாமீங்க, சரியா? அப்போ அவர் சொல்லுவார், ரொம்ப அறிவாளி மாதிரி பேசுவார், உங்களை தொழுக வச்சா அல்லா எங்களையும் தொழுக வைக்கட்டும், போங்க, நீங்கள் என்னத்தை சொல்ல வந்துட்டீங்க பாரு. அந்த மாதிரிலாம் பேசி பார்த்துருக்கீங்களா மக்களை? அல்லா பாதுகாக்கணும். என்ன ரொம்ப ரொம்ப பெருசாக லாஜிக் பேசுகிற மாதிரி நினப்பு என்ன, அல்ல நாங்களும் நல்லவங்களாயிடுவோம், போங்க போங்க எங்களுக்கு தெரியுமாங்க. புரியுதா? அப்போ இது பாவிகள், முனாஃபிக்குகள், காஃபிர்களுடைய பேச்சு. அல்லாஹ்வை உண்மையிலேயே நம்பக்கூடியவனாக இருந்தால், அல்லாஹ்வுடைய விதியை உண்மையிலே நம்பக்கூடியவனாக இருந்தால் அவன் இப்படி செய்ய மாட்டான், இப்படி சொல்ல மாட்டான். இப்போ பாருங்க, அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாவற்றையும் நிர்ணயித்திருக்கிறான். அந்த நிர்ணயத்தின்படி தான் எல்லாம் சென்று கொண்டிருக்கிறது. வ குல்லு ஷைஇன் யஜ்ரி பி தக்தீரிஹி. எல்லாம் அவனுடைய திட்டப்படி, அவனுடைய தக்தீரின்படி தான் நடந்து கொண்டிருக்கிறது. புரியுதா? நமக்கு நடந்ததுக்கு பிறகுதான் தெரியுங்க அது தக்தீரில் இருக்கு. நடக்கிறதுக்கு முன்னாடி தெரியுமா? தெரியாது. நம்ம நடக்கிறதுக்கு முன்னாடி ஆசை வைப்போம், ஆதரவு வைப்போம், முயற்சி செய்வோம். எப்படி உலக விஷயத்தில் ஒரு விஷயமா நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கம்மா. எந்த விஷயமா இருந்தாலும், உதாரணத்துக்கு உதாரணமாக சொல்கிறேன், இப்போ நீங்கள் பால் காய்ச்சிறீங்க, பால் காய்ச்சிக்கிட்டே இருப்பீங்க, மறந்துட்டு அந்த பக்கம் போயிடுவீங்க, ஃபோன் வந்தோடனே பாலில் பொங்கி கீழே ஊற்றி போயிடும். இப்போ இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுங்க, அது சட்டியை கொடுப்பாங்க, வைப்பீங்களா? வைக்க மாட்டோம். புரியுதா இல்லையா? ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். அப்போ எதுவுமே நமக்கு நடந்ததுக்கு பிறகு தான் தெரியும் நமக்கு. அதுக்கு முன்னாடி தெரியுமா? எல்லாம் தக்தீர் படி போயிட்டு இருக்கு. அந்த தக்தீரை அல்லாஹ் நமக்கு மறைச்சிட்டான். அந்த தக்தீரை எத்தனையோ பேர், ஒருத்தர் நண்பருடைய சொந்தக்காரர், ஒருத்தர் தங்கச்சி புருஷன் ராமநாட்டிலேருந்து கிளம்பி காலையில் ஃப்ளைட்டுன்னு சொல்லிட்டு கிளம்பி வராரு. கரெக்டாக ஏர்போர்ட்டுக்கு ஒரு 40 கிலோமீட்டருக்கு முன்னாடி பஸ் ஆக்சிடென்ட்டு முதல் ஆளாக அவர் போயிட்டார். இப்போ அங்கே போய் மௌத்தா போவோன்னு தெரிஞ்சிருந்தா இவர் வீட்டிலேருந்து கிளம்புவாரா? யாராவது கிளம்புவாங்களா சொல்லுங்கள்? அப்போ எல்லாம் அந்த தக்தீர் படி போயிட்டே இருக்குது. அந்த தக்தீரை அல்லாஹ் நமக்கு மறைச்சிட்டான்.
அடுத்து இமாம் பெரிய பெரிய விஷயங்களை சொல்லுவாங்க. அந்த தக்தீரை பற்றி துருவி துருவி கேள்வி கேட்பதோ, ஆராய்வதோ, சிந்திப்பதோ, தக்தீருடைய விஷயத்தில் குழம்புவதோ கூடாது. தக்தீருடைய விஷயத்தில் என்ன செய்யணும்? அவ்வளோதான், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டோம். இதனுடைய ரகசியம் நமக்கு மறுமையில் தெரியும். நல்லதை நாடி நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். அல்லாஹ்விடத்தில் துவா கேட்டு நம்ம அந்த பாதையில் போய்கிட்டே இருக்க வேண்டியதான். அல்லாஹ் சொல்கிறான், இங்கே பாரு, எல்லாமே ஏன் தக்தீர் படி தான் நடக்குது. எந்த அளவு தெரியுமா? நான் ஒரு காரியத்தை செய்யலாம் என்று நீ நினைக்க கூட முடியாது, நான் நினைத்தாலே தவிர. அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தக்தீர் மிகைத்தது. அல்லாஹ்வுடைய நாட்டத்துக்கு நாம் சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய நாட்டத்திற்கு கீழ் நாம் இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நாட்டத்துக்கு கட்டுப்பட்டவர்களாக நம்ம இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நாட்டத்தை நமது நாட்டம் மிகைத்து விட முடியாது. அல்லாஹ் நாடியதை மீறி நம்ம எதையும் நாடிவிட முடியாது. செய்கிறது இருக்கட்டும், என்ன செஞ்சிட முடியாது? நாட்டமே கொள்ள முடியும், எண்ணமே கொண்டு வர முடியாது. அல்லாஹ் நாடினால்தான் எண்ணத்தையுமே கொண்டு வர முடியும். சூரா தஹர், சூரத்துல் இன்சான் கூட அதுக்கு ஒரு பேர் இருக்கு. 76வது அத்தியாயம், அல்லாஹ் 30வது வசனம். 76வது அத்தியாயத்தில் 30வது வசனம் அல்லாஹ் சொல்றான், وَمَا تَشَاءُونَ إِلَّا أَن يَشَاءَ اللَّهُ إِنَّ اللَّهَ كَانَ عَلِيمًا حَكِيمًا. அல்லாஹ் நாடினால் தவிர நீங்கள் நாட முடியாது. அல்லாஹ் நாடினால் தவிர நீங்கள் நாட முடியாது. அல்லாஹ், புரியுதா இல்லையம்மா? நீங்கள் நல்லது செய்யணும் நாடினா கூட அல்லாஹ் நாடினாதான். நீங்கள் பாவத்தை விட்டு விலக வேண்டும் என்று நாடினாலும் கூட அல்லாஹ், அப்போ அல்லாஹ்ட்ட தான் நீங்கள் துவா கேட்கணும். அதுக்கு என்ன அர்த்தம் கிடையாது, அப்போ நீ நாடுறா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போகிறதில்ல. அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ்ட்ட பயந்து உருகி கெஞ்சி கேட்கணும். யா அல்லாஹ், எனக்கு நல்லதை நாடு, எனக்கு நீ அருள் புரி, உன்னுடைய நல்லடியார்களில் இருப்பதற்கு எனக்கு நீ உதவி செய் என்று அல்லாஹ்விடத்தில் அழுது மன்றாடி தௌஃபீக் கேட்கணும். அதே போல் சூரா அத்-தக்வீர், இத ஷம்சு குவ்விரத், 81வது அத்தியாயம் 29வது வசனம், وَمَا تَشَاءُونَ إِلَّا أَن يَشَاءَ اللَّهُ رَبُّ الْعَالَمِينَ. அகிலங்களுடைய ரப்பு அல்லாஹ் நாடினால் தவிர நீங்கள் நாட முடியாது. அப்ப நாட்டம் என்பதும் அல்லாஹுடைய சிஃபத். புரியுதா? அல்லாஹு தஆலா அடியார்களுக்கும் நாட்டத்தை கொடுத்திருக்கிறான். ஆனால் அந்த நாட்டம் அல்லாஹ் நாடினால்தான் நிறைவேறும். புரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லையா? அப்போ இந்த இடத்துல நம்ம 2 விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒன்று, நம்ம கையில் எதுவுமே இல்லைங்க, எல்லாம் அல்லாஹ் தாங்க நடத்துகிறான் அப்படின்னு சொல்லி தக்தீருக்கு கீழே நிர்பந்திக்கப்பட்டவர்களாக நம்ம எண்ணுவதும் தப்பு. புரிஞ்சுச்சா? தக்தீருக்கு கீழே நிர்பந்திக்கப்பட்டவர்களாக நம்ம எண்ணுவதும் தப்பு. தக்தீர்னு ஒன்று கிடையாதுங்க, எல்லாம் நம்ம தாங்க செய்கிறோம், அதுக்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் கூலி கொடுக்குறான் என்று தக்தீரை மறுப்பதும் தவறு. புரிஞ்சுச்சா இல்லையா? 2 விஷயம். இங்கே பாருங்கம்மா, உதாரணத்துக்கு இந்த மூடி எடுத்துக்கங்களேன். இது இப்போ இங்கே இருக்குமா, இங்கே இருக்குது. அப்புறம் தூக்கி கொஞ்சம் நேரத்தில் இங்கே வச்சுட்டீங்க, அப்புறம் தூக்கி அங்கே போட்டீங்க, சரியா? இதுவும் நீங்களும் ஒன்றா? இப்போ நீங்கள் இங்கே உட்காந்துருக்கிறீங்களே, உங்கள் விருப்பத்தோடு உட்காந்துருக்கீங்களா? யாராவது உங்களை கழுத்து பிடிச்சி தள்ளாங்களா? நிர்பந்தத்தில் உட்காந்துருக்கிறீங்க. அத்தா வீட்டில் போக சொன்னார், ஆலிம் சார் வராரு, என்னமோ சொல்ல போகிறாரா, ஏதாவது போய் படிச்சுடுவா புள்ள, ஒன்றுமே படிக்காமல் இங்கே உட்காந்துருக்கிற, இப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கிற, ஏதாவது படி உருப்பிட்டு போ அப்படின்னு சொல்லி பாருங்க. இது இருக்குது, இதுக்கு ஏதாவது உணர்வு இருக்கா? இதுக்கு ஏதாவது நாட்டம் இருக்கா? உமர் ஷெரீஃப் அஜர்த்து என்னை இங்கே வை அஜர்த்து, அங்கே வைக்காத அஜர்த்து, ஏதாவது சொல்லுமா? இது எனக்கு நீங்கள் வச்சா பிடிக்க மாட்டேங்குது அஜர்த்து, என்னை இங்கே வை அஜர்த்து அப்படின்னு ஏதாவது சொல்லுமாமா? அது இதுக்கு ஏதாவது கல்பு நாட்டம் இருக்காமா? இந்த மாதிரி மனிதனா? மனுஷனுக்கு இந்த மாதிரி தன்மையாக இருக்குது? இல்லை. அவன் உட்கார்றான், அவனுடைய விருப்பத்தில் உட்கார்றான், எந்திரிக்கிறான், அவனுடைய விருப்பத்தில் எந்திரிக்கிறான். இன்றைக்கி காலையில் எல்லோரும் டயத்தில் வந்தீங்க, என்னம்மா எல்லோரும் கரெக்டாக டயத்தில் வந்துட்டீங்கல்ல? யாருமே டயத்தில் வரல, இது உங்கள் விருப்பத்தில் வரல இல்லையா? என்னம்மா சொல்கிறீங்க? ஏதாவது நிர்பந்தம் இருந்தால் தான் வந்திருப்பீங்களே, உங்கள் விருப்பம், எப்போ வேணாலும் போகலாம், அதனால் வரல. என்னம்மா அப்படி தானே? என்ன சொல்கிறது தப்பாக சொல்லிட்டேன்னா? அஜர்த்து எங்கள் இஷ்டம் அஜர்த்து, நீங்கள் கிளாஸ் வச்சுட்டா 10 மணி நீங்கள் சொல்லிட்டா நாங்கள் வந்துடணுமா? எங்கள் விருப்பம், நாங்கள் எப்போ வருவோமோ அப்போ தான் வருவோம். என்ன அப்படி இருக்கா இல்லையா? உங்கள் விருப்பத்தில் தானே வந்தீங்க, சரியா இல்லையா?
அப்போ நமக்குன்னு ஒரு விருப்பம் இருக்குங்க. அந்த விருப்பத்தின்படி தான் நம்ம செய்கிறோம். நம்ம ஒரு செயலை செய்யும்போது நம்மளை யாரோ கழுத்தில் கத்தியை வச்சு நிர்பந்திக்கிறாங்க, இந்த ஒரு மூடி மாதிரி ஒரு கல் மாதிரி அந்த மாதிரியா நம்மளை விளங்குறோம் இல்லை. அப்போ நமக்குன்னு ஒரு நாட்டம், நமக்குன்னு ஒரு விருப்பம் என்பதையும் அல்லாஹ் கொடுத்துருக்குறான். புரியுதா? அதே போல் அந்த விருப்பமாக இருந்தாலும் அந்த விருப்பம் நாட்டம் அல்லாஹ்வுடைய நாட்டத்திற்கு உட்பட்டது. ஏன்? இந்த உலகமும் உலகத்தில் உள்ளது யாருடைய ஆட்சிக்கு கீழே இருக்கு? அல்லாஹ்வுடைய ஆட்சி கீழே இருக்கு. அதனால அல்லாஹ்வை மீறி நம்ம எதையும் நாடிட முடியாது. அப்ப தக்தீரும் இருக்கு, மனிதர்களுக்கு என்ற சுய விருப்பு வெறுப்பு நாட்டம் தேர்வு உரிமையும் இருக்கிறது. அப்ப தக்தீரே இல்லை, எல்லாமே நம்ம விருப்பத்துக்கு நம்ம செய்கிறோம் என்று சொல்வதும் தப்பு. எல்லாமே தக்தீர் தாங்க, நான் ஒன்றுமே செய்ய மாட்டேங்க, புரியுதா அப்படின்னு தக்தீருக்கு கீழே நம்மை நிர்பந்திக்கப்பட்டவர்களாக நாம் விளங்கி கொண்டு எல்லா அமல்களையும் விட்டு விடுவது அதுவும் தப்புங்க. ஆனால் இதில் மனுஷன் இருக்கான் பார்த்தீங்களா, இந்த தக்தீரை காரணம் சொல்லி எங்கே அவன் தப்பிக்க பார்ப்பான்னு சொன்னால் இபாதத்து ஈமான அமல்கள் விஷயத்தில் தான். இப்போ ஒருத்தர் சொல்கிறான், அல்லாஹ் நாடுனா நானும் தொழுகையாளி ஆகிடுவாங்க, தக்தீரில் நானும் தொழுகையாளி ஆகணும்னு இருந்துச்சுன்னா சொல்லுங்கம்மா, நானும் தொழுகையாளி ஆகிடுவேன். நீங்கள் எப்படி தொழுகையாளி ஆகணும்னு தக்தீரில் இருந்துச்சோ அதனால் நீங்கள் தொழுகையாளி ஆகிட்டீங்க. அந்த மாதிரி நானும் தொழுகையாளியாக ஆகணும்னு தக்தீரில் இருந்தால் நானும் தொழுகையாளியாக ஆகிடுவேன் அப்படின்னு சொல்கிறானுல்ல. உண்மையிலேயே இந்த அறிவாளி சொல்கிறது அவனுடைய கூற்றில் அவன் உண்மையானவனாக இருந்தால், அவனுடைய கூற்றில் அவன் உண்மையானவனாக இருந்தால் அவன் சாப்பிட உட்காரும்போது சாப்பாடை பிடிக்கணும். சாப்பிட உட்காரும்போது ஏன்டா நீ சாப்பிட்றதுக்கு வந்த, அவனுக்கு காய்ச்சல் வருதுல்ல, மருந்து சாப்பிட போகிறான்ல, மருந்து சாப்பிடாத. ஏன்? உனக்கு தக்தீரில் இருந்தால் சாப்பாடு தானே அவன் வயிற்றுக்குள்ளார போகும்டா. என்ன? உனக்கு தக்தீரில் இருந்தால் மருந்து தானே அவன் வயிற்றுக்குள்ளார போகும், நீ தானாக குணமாயிடுவ, நீ ஏன் மருந்து சாப்பிட்ற? அப்போ உடம்பு வலிக்குது காய்ச்சல்னா டாக்டர்கிட்ட மருந்து கேட்பான், அதுக்கு தக்தீர் காரணம் இல்லை. பசிச்சா சாப்பிடுவான், அப்போ சொல்லுவான் எங்க சாப்பிட்டா தானங்க பசி போகுமா. அப்போலாம் தக்தீர் அவனுக்கு வராது. தக்தீர் எப்போ வரும் அவனுக்கு? நீங்கள் தொழுவ சொன்னால் தக்தீர் வரும், குரான் ஓத சொன்னால் தக்தீர் வரும், இபாதத்து செய்ய சொன்னால் தக்தீர் வரும், அமல் செய்ய சொன்னால் மட்டும் தக்தீர் வந்துடும். அப்போ இவர்கள் யார்? சோம்பேறிகள், பொய்யர்கள். இப்போ பாருங்க, இமாம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய நாட்டம் தான் மிகைத்தது, அடியார்களுக்கு எதுவும் கிடையாது அல்லாஹ்வுடைய நாட்டத்தை தவிர. அடியார்கள் எதையும் நாட முடியாது, அல்லாஹ் அவர்களுக்கு நாடியதை தவிர. அடியார்களுக்கு அல்லாஹ் எதை நாடினானோ அது அவர்களுக்கு கிடைக்கும். ஃபமா ஷாஅ லஹும் கான, அவர்களுக்கு அல்லாஹ் எதை நாடுகிறானோ அது அவர்களுக்கு கிடைக்கும். வமா லம் யகுன், எதை அவர்களுக்கு அல்லாஹ் நாடவில்லையோ அது நடக்காது. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மஷியத்திற்குல இது எல்லாமே அவனுடைய நாட்டங்க, அவனுடைய நாட்டம், அவன் நீதமாக அவன் அதை செய்கிறான். புரியுதுங்களா? கவனிங்க, அல்லாஹு தஆலா விரும்பியவரை நேர்வழி காட்டுகின்றான், விரும்பியவருக்கு சுகம் அளிக்கிறான், பாதுகாக்கின்றான். புரியுதா? இது அவனுடைய ஃபதுல், அவனுடைய மேல்மிச்சமான அவனுடைய கிருபை, அவனுடைய கருணையால் அவன் செய்கிறான். சிலரை அல்லாஹ் சோதிக்கிறான், சிலரை அல்லாஹ் கைவிட்டு விடுறான். இது என்ன அல்லாஹ் செய்கிற அநியாயமான்னு சொன்னால் இல்லை. அல்லாஹு தஆலா அதில் அவனுடைய நீதத்தின் அடிப்படையில் அவன் அதை செய்கிறான். அந்த மனிதன் அதற்கு தகுதியானவன், எனவே அல்லாஹ் அவனோடு அப்படி நடந்து கொண்டான். அப்போ சுருக்கமாக, அல்லாஹ் யாரை சொர்க்கத்திற்கு அனுப்பினானோ அல்லாஹ் அவனுடைய அருளால் சொர்க்கத்திற்கு அனுப்பினான். அல்லாஹ் யாரை நரகத்தில் போட்டானோ அது அல்லாஹுடைய நீதம். யார் சொர்க்கத்துக்கு போனாங்களோ அது அல்லாஹ்வுடைய அருள், யார் நரகத்திற்கு சென்றார்களோ அது அல்லாஹ் அவனுடைய நீதத்தின்படி அவர்களை சோதித்தான். படைப்புகளை தன் அறிவால் படைத்தான். 19, அவர்களுக்கு விதிகளை ஏற்படுத்தினான். 20, அவர்களுக்கு தவணைகளை நிர்ணயித்தான். 21, அவன் அவர்களை படைப்பதற்கு முன்பு அவனுக்கு ஏதும் மறைந்திருக்கவில்லை, அவர்கள் என்ன செய்வார்கள் என்று அவர்களை படைப்பதற்கு முன்பே அவன் அறிந்திருந்தான். 22, அவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டான், அவனுக்கு மாறு செய்வதிலிருந்து அவர்களை தடுத்தான். 23, அவனுடைய ஏற்பாடு மற்றும் நாட்டத்திற்கு ஏற்பவே அனைத்தும் நடக்கின்றன. அதான் தக்தீர். அவனுடைய நாட்டம்தான் நிறைவேறும், அவனுடைய நாட்டம்தான் நிறைவேறும். நீங்கள் என்னத்தை தான் தலைகீழ நின்னாலும் சரி, புரியுதா, என்னத்தை முயற்சி பண்ணாலும் சரி, முயற்சி தான் உங்கள் மேலே கடமையை தவிர அந்த முயற்சியினுடைய ரிசல்ட்டை கொண்டு வர்றது அல்லாஹ் நாடினாதான்.
அவன் அடியார்களுக்கு நாடியதுதான் அவர்களுக்கு கிடைக்கும், அதை தவிர அவர்களுக்கு வேறு நாட்டமில்லை. அவன் அவர்களுக்காக நாடியது நடந்தது, நடக்கும். அவன் நாடாதது நடக்கவில்லை, நடக்காது. 24 அவன் நாடியவருக்கு நேர்வழி காட்டுகிறான், அவரை பாதுகாக்கின்றான், அவருக்கு சுகமளிக்கின்றான். இவை அவனுடைய கருணையே, அவனுடைய கருணையே ஆகும். நாடியவரை வழிகேட்டில் விட்டு விடுகிறான், கைவிட்டு விடுகிறான், சோதிக்கின்றான். இவை அவனது நீதியே. அனைவரும் அவனுடைய நாட்டத்தில் அவனுடைய கருணை மற்றும் நீதிக்கிடையே சுற்றி வருகின்றனர். அப்போ படைப்புகள் ஒன்று அல்லாஹ்வுடைய நீதி, இன்னொன்று அல்லாஹ்வுடைய அருள். இந்த ரெண்டுத்துக்கு மத்தியில் தான் அவர்கள் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அமர்வில் நம்ம என்னென்ன விஷயங்களை படித்தோமோ அதன்படி ஈமான் கொள்வதற்கும் செயல்படுத்த வேண்டிய விஷயங்களை செயல்படுத்துவதற்கும் உதவி செய்வானாக. அல்லாஹும்ம அக்ஸிம் லனா மின் ஹஷ்யத்திக மா தஹூலு பிஹி பைனனா வ பைன மஅஸீக வ மினல் யகீனி மா துஹவ்வினு பிஹி அலைனா மஸாயிப துன்யா வ மினல் அமலி மா துபல்லிகுனா பிஹி ஜன்னதக். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்.